தம்பி அக்கா வீட்டுல எல்லாம் சுகந்தானே? வேகாத வெயில் எங்கடா வந்தே? பள்ளிக்கூடம் இல்ல? ஏன் பள்ளிக்கூடம் இருக்குது. ஓ, நீ பள்ளிக்கூடம் போகல, ஊரெல்லாம் சுத்திட்டு இங்க வந்த இல்ல? இல்லக்கா, நான் பள்ளிக்கூடம் போனேன். பெரியவாஜா இருக்காரு, அவர் என்ன கூப்பிட்டு பழுக்க 4 பணம் தந்தாரு. என்ன பணம்? தரப்பம் பணம் கொடுத்து, நீ என் பள்ளிக்கு லாய்க்கல, இனிமே இங்க வராத அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆமா, நீ குழந்தையா ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து அக்கறையா படிதானே? அண்ணன் ஒண்ணும் சொல்லலையா? ஓ சொன்னாரு, ஒழுங்கா இந்த வீட்டுல இடம் கிடையாது போவடியே அப்படின்னாரு. அதோட அண்ணியும் கூப்பிட்டு, இந்த பையனுக்கு சாப்பாடு கொடுத்த நீயும் போக வேண்டியதான் இன்னும் கண்டிப்பா சொல்லிட்டாரு. தம்பி, ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது? கர்ணத்துடைய பிள்ளை, பெரிய சைவ புராண பிரசங்கி சபாபதி பிள்ளையோடைய தம்பி, நீ பள்ளிக்கூடம் ஒழுங்கா போகாம ஏண்டா இப்படி கட்டு போற? அக்கா, இந்த பள்ளிக்கூடத்துல சிரமப்பட்டு சொல்லி கொடுக்கிற விஷயம் எல்லாம் எப்படியோ எனக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருக்குக்கா. சட்டாம்பிள்ளையின் அட்டகாசம், பெரிய வாத்தியாரின் பயமுறுத்தல், தப்புக்கு மீறின தண்டனை, இதெல்லாம் நிறைஞ்சதான்க்கா அந்த பள்ளிக்கூடம். அங்கு அச்சமும் அகம்பாவும் பெருகுமே தவிர அறிவு பெறாதுக்கா. அப்படியா? மகாவித்வான் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் நடத்தும் பள்ளிக்கூடத்தையே நீ இவ்வளவு குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டியே, அப்புறம் உனக்கு யாருடா சொல்லுவாங்க? ஏண்டா, நம்ம பெரிய அண்ணனை பெரிய பிரசங்கி ஆக்கினது அவர் தானே. நீ கூட நல்லா படிச்சு பெரிய பிரசங்கியா வருவேன்னு நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம். அக்கா, வான்மொழியை எதிர்நோக்கி வடித்து கிடக்கும் நிலத்தின் தாகத்தை மரத்தின் நிலையில் தேங்கி நிற்கும் பனித்துளிகள் சுட்டி சுட்டி தணிக்க முடியுமா? அது போல என்மையறிவு என்னும் தாகத்தை இந்த பள்ளிக்கூட படிப்பால் தணிக்க முடியாதுக்கா. கடவுள் என்னும் கருணை மேகமே என் மீது பொழிந்து எனக்கு மெய்யுணர்வு ஏற்படும்படி அருள் புரிய வேண்டும். புரிகிறதாக்கா? தம்பி, நீ என்னமோ வயசுக்கு மேல இந்த விஷயம் எல்லாம் பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப சாப்பிட்டதனமோ சாப்பிடா. கந்தவே
நீதானே குடு. சிட்டியார் வரலையா? சிட்டியார் பாய் ரமலிங்க, தினம் வருவியே, வரக்காணுமே பார்த்தேன். ஈரப்பா சிட்டியார் பாய் பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம் கும்பராசௌ ஷண்முக சிட்டியார் நாமதேஸ்ய சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் அஷ்டோத்திர சதநாமார்ச்சனம் கரிஷ்யாமஹ. கண்ணு வாடா கண்ணு, உனக்காக காத்திட்டே இருந்தேன். நீ எங்க வராம இருந்துடுவியோன்னு. நீங்க சொல்லியே நான் வராம இருப்பேனா? நீ உட்காருதா. ஏண்டா தம்பி, நேரத்தோட வரக்கூடாது? எப்படியா நீ? அண்ணன் பாத்திர மாட்டாரா? அவர் இன்னைக்கு ஊர்ல இல்ல, பிரசங்கத்துக்கு பல்லாவரம் போயிருக்காரு. ஆமா, நீ ஏதாவது பலகாரம் சாப்பிட்டியா? இந்நேரம் எங்க போயிருந்த? இங்க இருந்து அக்கா வீட்டுக்கு போனேன். அப்பா தூங்கினேன். பலகாரம் எல்லாம் சாப்பிட்டேன். அங்கிருந்து கந்தசாமி கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு நேரா இங்க வர்றேன். அக்கா என்ன சொல்லிச்சு? அண்ணன் மனசு மாறுற வரைக்கும் என்ன அங்கேயே இருக்க சொன்னாங்க. அண்ணி என்ன தினம் ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு சாப்பிட்டு தான் போனோம்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆமாண்டா கண்ணு, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. உங்களை பார்க்காம என்னாலையும் இருக்க முடியாது நீ. ஆமா ஏன்பா, நீ எங்க சாப்பிடுற, எங்க படுக்கிற? இல்ல சாப்பிடுறதே கிடையாதா? நித்திய உபவாசமா? அண்ணி கையால் ஒரு வேலை, அக்கா கையால் ஒரு வேலை சாப்பிடுறேன். படுக்கிறது குளக்கர மண்டபத்துல. என்ன குளக்கர மண்டபத்திலையா? பாரு, நீ சின்ன குழந்தை. உங்க அண்ணன் கோபம் தனியிற வரையிலும் என் வீட்டுல வந்து படுத்துக்கோ. நீ அங்கெல்லாம் படுக்க கூடாது. என்ன போல எத்தனையோ பேர் அங்க படுக்கிறாங்க சுவாமி. கந்தன் கோயில் தான் எனக்கு தங்குமிடம். ஆறுமுகனுக்குத்தான் நான் அடைக்கலாம். இதை தவிர வேறெங்கும் நான் வரவும் மாட்டேன், உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன் சுவாமி. அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். மனுஷனுடைய பலம் ஒரு பலமா, இல்ல மனுஷனுடைய பாரத்தை தான் சாஸ்வதமா, இல்ல மனுஷனுடைய மனசுதான் நிலையா? நாங்கெல்லாம் துக்கத்தை அடைக்கிட்டு வயிற்று கொட்டிக்கல, பட்னி கட்டாது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் பாக்குறேன் மாமி, அப்புறம் சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடும்போது நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ எங்களுக்காக இலை முன்னால உட்கார்ந்து எந்திரிச்சிட்டீங்களே தவிர நீங்க சரியாவே சாப்பிடல. அண்ணா, நீங்க மட்டும் மனசை மாத்திக்கிட்டு தம்பி. எல்லாரும் என்னையே குறை சொல்றீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தகப்பனாருடைய பொறுப்பு நிறைவேற்ற வேண்டியவன் நான் இல்லையா? அவனை படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? படிக்க வையுங்க, அடியுங்க, உதையுங்க, பள்ளிக்கூட அனுப்புங்க. அதுக்காக அவனை விட்டு விட்டு விரட்டி அவன் இஷ்டம் போல அலைஞ்சுகிட்டு இருந்தா படிப்பு வந்துடுமா? அல்லது நீங்க தான் உங்க கடமை செஞ்சுதாக ஆயிடுமா? தங்கச்சி, என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன். நாளைக்கு நான் மறுபடியும் வரேன். அண்ணி, நான் தான் சாப்பிட வந்துட்டேனே, எதுக்காக நீ கண்ணீர் விடுறீங்க? மத்தவங்க இலைய தண்ணீர் தெளிச்சு சுத்தம் செய்து பரிமாறணும். ஆனா உன் இலைய சிறப்பா கண்ணீர் தெளிச்சு கழுவுற. தம்பி, இன்னைக்கு உன் தகப்பனார் திதி. பந்துக்கள் சிநேகிதர்கள் பந்தி பந்தியா சாப்பிட்டு போனாங்க. இந்த வீட்டு பிள்ளை பயந்து பயந்து பின்வாசல் வழியா வர்றதும், ஆறி அவலா போன இந்த சோத்தை நான் உனக்கு போடுறதும், இதை நீ சாப்பிடுறதும், அப்பப்போ இதையெல்லாம் நினைக்க நினைக்க நெஞ்சமே வெடிச்சிடும் போல் இருக்கு. இதுக்கெல்லாம் உங்க அண்ணார் காரணமா இருக்கிறது நினைச்சு பாரு. இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்ல, நான் தான் அண்ணி. அழாம சொல்லுங்க, நீங்க சொல்றபடி நான் செய்யறேன் அண்ணி. நிஜமா செய்வியா? கட்டாயம் செய்வேன் அண்ணி. நீ படிக்கலங்கிறதுக்காகத்தான் உங்க அண்ணன் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாரு. நீ படிக்கிறேன்னு சொன்னேன்னா அவர் கோபம் எல்லாம் பறந்து போயிடும். சரி அண்ணி, நான் படிக்கிறேன். அண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஆனா ஒண்ணு. என்ன தம்பி? எனக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருங்க அண்ணி. சரி தம்பி, அவர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். சாப்பிடு.
தம்பி வந்துட்டான். வந்துட்டானா? சாப்பிட்டானா? சாப்பிட்டான். என்ன சொல்றான்? இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றான். படிக்கிறேன்னு சொன்னானா? ஆனா அவனுக்கு ஒரு தனி அறை வேணும்னு கேக்குறானே. தனி அறையா? எதுக்கு? சரி, என்னுடைய மாடி அறையே எடுத்துக்கட்டும். அவன் படிக்கட்டும். படிச்சா சரி. களங்கமில்லா மனத்துடன் துதிப்போர்க்கு கந்தன் எளிதில் காட்சி தருவான். குழந்தைகள் அழைத்தால் குமரன் குதூகலமாக மயிலேறி விளையாடி வருவான் என்பதெல்லாம் பொய்யா? பொய்யர்கள் மனதில் புகுவதில்லை, காட்சி தருவதில்லை என்கிறார்களே, அதன்படி நான் பொய்யனா? ஏன் எனக்கு தரிசனம் தரவில்லை? தாய்முகம் காண தவிக்கும் குழந்தை போல் துடிக்கிறேனே. அனாதை குழந்தை ஆரிடத்தில் அழுவது போல் ஆயிற்றே என் அழுகுள். முருகா, 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 முருகா. பிரமாதம், பிரமாதம். ஆனா ஆரம்பத்தில இருந்து அவன் மட்டும் ஒழுங்கா முறையா படிச்சிருந்தா. தம்பி, நீ சோமு செட்டியார் வீட்டுக்கு போய் என் உடல்நலம் சரியில்லைங்கிறத தெரியப்படுத்து. பிரசங்கத்தை நிறுத்தாம 2 பாட்டு படிச்சுட்டு வர உன்னை அனுப்பி வச்சதாக சொல்லு. எப்படியும் அடுத்த வாரம் நான் வந்துடுவேங்கிறதையும் சொல்லு. சரிண்ணா. நம பார்வதி பதையே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தெய்வப்புறவர் சேக்கிழார் நாயனார் பக்தர் வரலாறுகளை பெரிய புராணம் என பாட ஆரம்பிக்கும் போது தில்லை நடராஜ பெருமான் உலகலாம் எடுத்துக் கொடுத்தார். அம்மைமொழியின் பொருளை ஆராய்வோம். உலகலாம் என்பது எல்லா உலகமும் என பொருள்படும். இதனால் உலகங்கள் பல என பெறப்படுகிறது. அவை எவை எவை என அறிய புகுந்தால் அந்தரங்க உலகு, பகிரங்க உலகு, சாதாரண உலகு, அசாதாரண உலகு, காரணமூல உலகு, காரியபூத உலகு, சக்தி உலகு, அசுர சக்தி உலகு, ஓங்கார சக்தி உலகு, மந்திர சக்தி உலகு, இவ்வாறு 2000த்திற்கு மேற்பட்ட உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். கடவுள் ஒன்றா பலவா, இயற்கையா செயற்கையா, உயிர் வடிவமா உடல் வடிவமா, பெண்புரு என்று முற்றும் உணர முடியாது. உணர்ந்தாலும் அதை மற்றவர் அறியுமாறு சொல்வது அறியது. அதனால்தான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார். அடுத்து நிலவுலாவிய நீர்மை வேணியன். அளக்கலாக அருமையும் பெருமையும் கொண்ட இறைவன் சந்திரனை தன் சிரசிலே திணித்துள்ளான். ஏன்? நிலையற்ற உலக வாழ்விலே தோன்றலும் வளர்தலும்
செய்தலும் மனிதனும் இயற்கையான நிகழ்ச்சிகள் என்பதை தன் செய்கையின் மூலமே காட்டி சகல உயிர்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அளிப்பவன் சந்திரன். ஜீவராசிகளின் உயிர் உடலில் நிலைத்திருக்க உதவுவது நீர். உணவுகளை உண்டாக்கி தந்து தானும் உணவாகி காக்கும் பெருமை பெற்றது நீர். அதனால்தான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் தன் முடியிலே இடம் கொடுத்து காட்சியளிக்கிறான் இறைவன். அத்தகைய இறைவன் அழகில் ஜோதியன், அளவுக்கு உட்படாத ஜோதி வடிவானவன். ஜோதி சுரூபமான ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி. அத்தகைய அருட்பெருஞ்சோதி யார்? அம்பலத்து ஆடுவான் அம்பலவான், சதானந்த தாண்டவம் ஆடும் சிதம்பரநாதன். ஏன் ஆடுகிறான்? உலகங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சுழல்கின்றன, அணுக்கள் சுழல்கின்றன, அண்டங்கள் ஆடுகின்றன. உயிர் தாங்கியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சுழன்றே இருக்கிறது. சகல சராச்சரங்களும் தழைத்து வாழ்வதற்காக அவற்றை இயக்கும் நம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையால் தாதும் ஓய்வின்றி சதானந்த தாண்டவம் ஆடுகிறார். அவனது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்பு ஒலிக்கும் அவனது மலர் பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். அம்பலத்தாடுவான் ஒரே கரத்தால் உலகங்கள் ஆக்கப்படுகின்றன, மற்றொரு கரத்தில் உள்ள அக்கினியால் காலம் வரும்போது நீக்கப்படுகின்றன. என்னடா தம்பி இவ்வளவு நேரம் ஆயிட்டது? நேரம் 1 மணி இருக்கும்ல? ஆமாங்க. என்னையே பிரசங்கம் செய்ய சொன்னாங்கண்ணா. செய்தையா? நான் மாட்டேன்னு செட்டியார் கட்டாயப்படுத்தினாரு. ஆமா, நீ எதை பத்தி பிரசங்கம் பண்ண? திருஞான சம்பந்த சரித்திரம் சொல்ல வேணும்னாங்க. உலகலாங்கிற செய்யுல ஏகாம்பரனை ஏடு பிடிச்சாரு. அதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சேன். அதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல என்ன சொன்னேன், எவ்வளவு நேரம் சொன்னேங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நேரமாச்சு, போதும் நாங்க வந்துட்டேன். சரி, நீ போய் சாப்பிடு. இல்லன்னா உங்களுக்கு மரியாதை செய்யறது போல செட்டியார் அங்க எனக்கும் பலகாரம், பால், பழம் எல்லாம் கொடுத்தாரு. அப்ப நீ போய் தூங்கு. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல. ஏதோ பிரசங்கம் நிக்காம நடந்துட்டது. இங்க பாரு, முதல் தடவை பிரசங்கம் செய்யும் போது எப்பவுமே இப்படித்தான். நம்ம நினைவே நமக்கு இருக்க. எதிர உட்கார்ந்துறவங்க கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம என்ன பேசுறோம்னு ஒரு நிர்ணயம் இருக்காது. நம்ம படிச்சதையெல்லாம் சொல்லணுங்கிற ஆர்வத்துல நேரம் போறது கூட தெரியாம உடனே இருப்போம். கேக்குறவங்க உட்கார்ந்து இருந்தா சொல்றவங்க கிட்ட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். எவ்வளவு பேர் இருந்தாங்க என்ன, நாளைக்கு காலையில கட்டெல்லாம் தெரியும். ஏதோ குழந்தை பேச்சு மழலை சொல் மாதிரி மயக்கம் கொடுத்துருக்கும். இல்ல கந்தா முருகான்னு 2 பாட்டு பாடி இருப்பான். உங்களுக்கு யோசனையே புத்தர்க்கமா தான் போகுது. அவன் பிரசங்கத்தை கேட்டு அப்படியே லயிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா, 10 வருஷம் முறையா படிச்சிருக்கான் பாரு, பிரவாகம் மாதிரி வரும். ஏன் உங்ககிட்ட கேட்டது போதாதா? 1-9 சொல்லிட மாட்டானா? சரி விடு, உனக்கு அவனை பத்தி இருக்கிற அபிப்பிராயம் இருக்க, அதுக்கு மேல நான் என்ன சொல்லட்டும்? சபாபதி பிள்ளைவாள், உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு பூர்ணமா குணமாயிட்டது. நாளைக்கு கதைக்கு நான் வந்துடுவேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதுக்காக இங்க வந்தே இருக்க வேண்டாமே, நான் வந்து சொல்றதுக்காக இருந்தேன். ஏன் உங்களுக்கு இந்த வீண் கஷ்டம்? வர வேண்டாம்னு சொல்லிட்டு போறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இல்ல, உடம்பு பூர்ணமா குணமாயிட்டது. நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுவேன். சபாபதி பிள்ளைவாள், அன்னைக்கு உங்க தம்பி அனுப்பி வச்சீங்களே, அதுக்கப்புறம் அதை பத்தி நீ ஒண்ணு விசாரிக்கலையே? விசாரிச்சேன். சில பேர் வந்து நீங்க சந்தோஷப்பட்டதாக சொன்னாங்க, நானும் சந்தோஷப்பட்டேன். பல பேர் சொல்றாங்க இந்த வாரமும் தம்பியே சொல்லட்டும், கேட்காதவங்க எல்லாம் கேட்கட்டும், ஒரே கூப்பாடு. சொல்ல போனா தொடர்ந்து தம்பியே சொல்லட்டுமே எல்லாரும் அபிப்பிராயப்படுறாங்க. அமோக வரவேற்பு போங்க. என்ன அப்படி முடிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. உங்க தம்பி, உங்க சிஷ்யன், பெருமை எல்லாம் உங்களை சேர்ந்துதானுங்களே. ஆமா ஆமா, உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துடுறேன், தம்பிக்கும் கொடுத்துடுறேன். வெகுமானம் ஏராளமா வரும். சரி, நீங்களே என்ன வேண்டாம்னு சொல்லும் போது நானா சொல்றது இல்லைங்க, பக்த கோடிகள் சார்புல ஒரு தூதனா வந்து அவங்களோட அபிப்பிராயத்தை எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நான் அவனையும் அனுப்பி வைக்கிறேன். அதோட பிழைவாள், நீங்க வந்து தம்பிக்கு தெரியாத ஒரு பக்கமா நின்னு அவசியம் கேட்கணும். அடாடாடாடா, கடல் மேட திறந்தா மாதிரி கற்பனை வெள்ள சும்மா கட 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 கடன்னு ஓடுது. எனக்கே புரியுது. அப்போ தம்பி அவசியம் அனுப்பி வைக்கிறீங்களா? நீங்களும் கண்டிப்பா வாங்க, நீங்க அவசியம் கேட்கணுங்க. சரி, வரேங்க. ஒன்னும் புரியலையே. நம பார்வதி பதையே.
தழைத்தோங்கமிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயர் முகரில் திருஞான சம்பந்தர் பாத மலர்களைக் கொண்டு திருத்தொண்டு பரவுவார். திருச்சிற்றம்பலம். முருகா, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் திருப்பாத கமலங்களை தலைமேற்கொண்டு அவரது வரலாற்றை பற்றி ஆரம்பிப்போம். வேத நெறி தழைத்தோங்க. பலர் கருதுவது போல் பல தெய்வங்கள் இருப்பதாக வேதநெறி குறிப்பிடவில்லை. கடவுள் ஒன்றே. விதவிதமான பாத்திரங்களில் நிறைந்து தங்கும் வாயு பாத்திரங்களின் உருவத்திற்கேற்றபடி மாறுபடுவது போல் ஆத்மாவும் பற்பல உடல்களில் மாறுபட்ட தோற்றங்களாக காண்கிறது. வாயு வேறு, அது நிறைந்து தங்கும் பாத்திரம் வேறு. இதனையே சைவநெறி சாத்திரமாகிய திருமந்திரம் ஒன்றை குலம் உருவை தேவன் என்று ஆயிட்டு கூறுகிறது. பரம்பொருள் படைப்பின் பல தோற்றங்களான பேதை மானிடர், தங்களுள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஏழை செல்வன் முதலிய பேதங்களை ஏற்படுத்திக் கொண்டு வாழும் வழி வேதநெறி அல்ல. வேதநெறி காட்டும் வழிகள் உண்மை பேசு, தர்மத்தினின்றும் வழுவாதே, தாயை தெய்வமாக்குறது, தந்தையை தெய்வமாக்குறது, குருவை தெய்வமாக்குறது, விருந்தினரை தெய்வமாக்குறது, பிறருக்கு கொடுப்பதை அன்புடன் கொடு. ஜீவகாருண்யம் நம்மிடம் இருக்குமானால் இறைவன் எளியவனாகி நம்மிடம் சிக்கிக் கொள்வான். கடலினும் பெரிய கடவுள் அன்பு என்னும் குடிலுக்குள் அழையாமல் வந்து புகுந்து கொள்வான். வேதனை காட்டும் வழியில் சென்று அன்பை பெருக்கி வளர்த்து ஆண்மனைய ஒருமைப்பாட்டை உணர்ந்து ஆண்டவனின் திருவருள் பெற்று உய்வோமாக. அன்பே தெய்வம், அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. திருச்சிற்றம்பலம். என்ன இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு வரீங்களா? எல்லாம் நம்ம ராமலிங்கம் விஷயம். என் காதை என்னால நம்பவே முடியலையே. உனக்கு இருக்கிற ஞானத்துல ஒரு சிறுபகுதி கூட எனக்கு இல்லாம போச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்க மனசுல உள்ளதை வெளியிடாம மறைச்சு பேசி வந்தீங்க. இல்ல, சத்தியமா இல்ல. 1000 தடவை நீ எனக்கு எடுத்து சொல்லியும் அவன் ஆண்டவன் அருள் பெற்றவன், அவதார புருஷன், அறிவில் சிறந்தவன் என்ற அபிப்பிராயம் என் மனதில் நிலைக்கவே இல்லை. அதற்கு என் அகம்பாவமும் அறியாமையும் தான் காரணம். அதோ ராமலிங்கம் வர. அருளுடையாருக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலி. தம்பி, நீ தனிகாசல முருகனின் அம்சம், தமிழ் கடவுளின் தனி சொரூபம். உன்னை நான் அநேக விதமாக அல்லற்படுத்தினேன். அதையெல்லாம் பொருட்படுத்த தாங்கள் இப்படி நடந்து கொண்டா நான் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? தமிழ் புலவர் தங்களது தம்பியாய் பிறந்து தங்களுடனே வளர்ந்து குழந்தை புறவு முதல் கேட்ட கேள்வி ஞானத்தினால் தான் எனக்கு தமிழ் ஞானமே ஏற்பட்டது. ஆறுமுகன் அருள் அதை அதிகரிக்க செய்தது. இதில் அதிசயம் எதுவும் இல்லை. தாங்கள் நினைக்கும் அளவுக்கு என்னிடம் என்ன இருக்கிறது? தம்பியாய் அன்பு காட்டுங்கள். இல்லை, வழி தெரிஞ்சு நீ இங்க வந்ததுல இருந்து அது சரின்னு தோணுது. சந்தோஷம். ஆமா, வீட்டுல அண்ணா அண்ணி குழந்தைங்க எல்லாம் சுகம்தானே? எல்லோரும் சுகம். தம்பி, அத்தி பூத்த மாதிரி இருக்கு உன்னை பாக்குறது. நீ கிடைச்சப்போ உன்னை ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னுட்டு. கேளக்கா. ஏன் தம்பி, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்துல இருந்துகிட்டே பக்தியோட வாழ்க்கையை நடத்த முடியாதா? அண்ணன் முதல் அநேகம் பேர் அன்பர்களும் நண்பர்களும் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் அக்கா. இது எனக்கு சாதாரணமாய்விட்டது. அவங்க எல்லாரையும் விட எனக்கு இதுல அவசரமும் அக்கறையும் ரொம்ப இருக்கு தம்பி. அக்கா என்ற உரிமை இருக்கிறதே. தம்பி, தனத்துக்கு சதா உன் நினைப்புதான். நீ என்னை பற்றி சதா சொல்லி சொல்லி நீயாவே இருக்கிறேங்கிறாப்பாவ. தனம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே. பணம் சம்பாதிக்காமல், பணத்தின் பெருமை தெரியாமல் சதா பாடிக்கொண்டும் சுற்றி கொண்டும் தெரியும் என்னை விரும்புவது சபதமா? எந்த பைத்தியக்கார பெண்ணும் அப்படி செய்திருக்க மாட்டாள். ஐயோ, செஞ்சிருக்காளே, அதுவும் உன்னை போல ஒரு பைத்தியம். என்னமோ எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம்ப்பா. ஆண்டவன் அருள்வதுவானால் யார் தடுக்க முடியும்? யாரு? ராமலிங்கமா? ராமலிங்கம், ராமலிங்க சுவாமிகள் வரணும், 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 இங்க வரணும். சுவாமிகள் சுவாமி பக்கத்தில் நிற்கணும். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து.
நீங்க நம்ம தியாகராஜனை தரிசிக்க வந்தது இந்த திருவத்தூர் செய்த பாக்கியம் என்ன? செட்டியார்வாள், இவாள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அவங்கள தெரியாதவங்க கூட உண்டா? உங்களுக்கு முன்னமே தெரியுமா? ஆஹா, அவ நம்ம ஊரை தேடி வந்துட்டாரு. நாமெல்லாம் சேர்ந்து அவரை இங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்க பாடுபடணும். அவசியம் பாடுபட்டுட்டா போச்சு. சுவாமிகள் கொஞ்சம் கிருப பண்ணணும். அவன் கட்டளை அதுவானால் அதை யார் தடுக்க முடியும்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அம்பிகே, நீதான் கதி. அடடே, ராமலிங்கம், தம்பி தம்பி தம்பி. பராசக்தி, நீ எப்ப வந்த? நான் எங்கு போனேன்? நீ ஊட்டிய வெண்பொங்கலை உண்டவன் தான் அயர்ந்து தூங்கிவிட்டேன். நிம்மதியான தூக்கம். வெண்பொங்கலா? நான் ஊட்டினானா? என்னப்பா இது? ஏதாவது கனவு கண்டிருப்ப. கனவா? பின்ன நிஜமா நடந்தது நான் சொல்றேன். நடக்கவில்லை என்று சொல்கிறாயா அக்கா? என்னப்பா இது? ராத்திரி கதை கேட்க போனவங்க இதோ வெடிஞ்சு வீட்டுக்கு வரா. அம்மா, அவர் அந்த கதையில சொன்ன மாதிரி அம்பிகை உன்ன மாதிரி வந்து ஒரு வேளை ஊட்டினாலோ என்னமோ. என்னம்மா இது? இது இந்த தாமரை இலையில் தான் அக்கா வெண்பொங்கல் கொண்டு வந்து ஊட்டினாய். நீ எனக்கு ஊட்டவில்லை என்பது உண்மையானால் தாயை போல் அன்புடன் ஊட்டியவள் உலகத்திற்கெல்லாம் தாய் அந்த வடிவுடைய அம்பிகைதான். அம்பிகையின் கையால் நான் உண்ணும் பாக்கியம் கிடைத்ததற்கு நீதானக்கா காரணம். நானா? ஆமாம், நீ வீட்டில் இல்லாமல் போனதினால் தானே அம்பிகையே எனக்கு வந்து ஊட்டினாள். நான் கோவிலே அம்பிகை வேண்டிக்கிட்டேன். அதான். சரி சரி, வா தம்பி, உள்ள போலாம்.